வெல்கம் டு ஸ்மார்ட் சந்தி இன்டீரியர். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சென்னையில் பண்ண ஒரு 2 BHK இன்டீரியர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியலில் வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாம்சன் எஸ்பிசி பிராண்ட்னா என்ன, அதோட குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைட் நம்ம எங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பெரம்பூர்ன்ற பிளேஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பெரம்பூர், குளத்தூர் இந்த ஏரியாவில் நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸ், ஃபால் சீலிங் ஒர்க்கு, பூஜை ரூமு, டைனிங் டேபிள், ஃபோல்டபுள் டைனிங் டேபிள், கிச்சன், 2 பெட்ரூம், ஸ்லைடிங் வார்ட்ரோப் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஜாம்சன் எஸ்பிசினா என்ன, ஜாம்சன் எஸ்பிசி சென்னையில் இருக்கா இல்லையான்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் லோக்கல் மெட்டீரியல் பண்ணுறீங்க. ஜாம்சன் பிராண்டோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம தான் ஜாம்சன் எஸ்பிசிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னையில் எடுத்திருக்கோம். இனிமேல் எந்த என்கொயரி இருந்தாலும் டேரெக்டாக இந்த வீடியோ இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கம்பல்சரி வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். மினிமம் வந்து ஒரு 500 to 700 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் ஒர்க்கு கம்ப்ளீட் செய்ய முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக எங்களை டேரெக்டாக கால் இந்த வீடியோ இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸ் ஒர்க் பாருங்கள். சீலிங் ஒர்க் ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் கேட்ட ஃப்ளூட்டர் டிசைனில் பண்ணிக்கிறோம். நம்ம எப்பவுமே நார்மல் ஃப்ளூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு வெளியே வர ஃப்ளூட்டர்லேயே நம்ம ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மார்பிள் டிசைனு. ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் டிஃபால்ட்டா 15 கலர் தான் வரும். அதோட இமேஜ் நான் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த 15 கலர்ல மட்டும்தான் நம்ம வந்து இன்டீரியர் ஒர்க்கு எஸ்பிசி மெட்டீரியல் பண்ண முடியும். கலர் ஆப்ஷன் வேணும்னா அடுத்த ஆப்ஷன் இருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு டேரக்டா ஃபோன்லயோ இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கும் போது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் கலர்ல ஒர்க் பண்ணிட்டு ஒயிட் பேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம். டிவி ஷோகேஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு பாட்டம்ல ஸ்லைடிங்ல இங்க உங்களோட ரிமோட் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இங்க டோர் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் வரும். யூபிவிசி எஸ்பிசி ரெண்டுத்துலையுமே நம்ம சாஃப்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜாம்சன் பிராண்ட்ல யூபிவிசி எஸ்பிசி ரெண்டுத்துலையுமே சாஃப்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பேனாக்கில் இன்ச்சஸ் வச்சுட்டு அது 300 200 அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கால் பண்ணி கேட்குறீங்க. நம்ம பிராண்ட் அந்த கம்பல்சரி அந்த ரேட் இல்லை. உங்களுக்கு ஹெவி மெட்டீரியல் வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். எஸ்பிசி 11 கிலோ ஹெவி மெட்டீரியலோட இம்போர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் கலர்ல ஆஃப் ஒயிட்லயும் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கும். லைட் செட்டிங் பண்ணிட்டு அப்படியே சீலிங் ஒர்க் கேட்டிருந்தாங்க. சீலிங் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருவோம். சீலிங் ஒரு கலர்ல பண்ணிருக்காங்க. டபுள் கலர் காம்பினேஷன்ல சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நார்மலா ஃப்ளூட்டட் பேனல்ல உங்களுக்கு வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த ஹால் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அப்படியே பூஜை ரூம் கேட்டிருந்தாங்க. இந்த பூஜை ரூம் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஒரு ரேட் ஸ்கொயர் ஃபீட் வரும். வேலை முடிக்கும் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கம்பல்சரி வருது. நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் டோரை மட்டும் தான் கவர் பண்ண சொன்னார். ஒரு பாக்ஸ் பண்ணி கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய ஸ்டெப்பு கேட்டார். இந்த இடத்துல ஸ்டெப் வர மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த இடத்துல பேக் சீட் இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுதான் வரும் உங்களுக்கு. நீங்க கொடுக்கும்போது நம்ம ஒரு பேசிக்கா ஒரு நீங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம வேலை செய்யும் போது இந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் மாறும். வேலையை முடிச்சுட்டு இருக்கிறத மெஷர்மெண்ட் எடுக்க போறோம். உங்க வீட்டில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் மெஷர்மெண்ட். கீழே வந்து டிரா ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ், சாஃப்ட் க்ளோஸ் சேனல் எல்லாமே எப்போ பிராண்டட் இன்ச்சஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹால்லேயே நம்ம டைனிங் டேபிளும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் பாருங்க, ரொம்ப ஹால் சின்னது. அவங்களுக்கு ஃபோல்டபுள் டைனிங் டேபிள் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இடம் இல்லாத இடத்துல, ஸ்பேஸ் இல்லாத இடத்துல இந்த மாதிரி டைனிங் டேபிள் ஆப்ஷன் என்ன வேணுமானாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் பண்ணிக்கலாம். சென்னையில் ஏதோ ரெக்கமெண்ட் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் குறையும், எந்த மாதிரிலாம் செல்ஃப் வைக்கலாம் அப்படின்ற எல்லா ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இது சின்னதாக ஹாலு, அப்படியே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டிவி ஷோகேஸ் கலர்லயே பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் வந்து உட்டன் கலர்ல கேட்டிருந்தாங்க. ஸோ உட்டன் கலர் ஆப்ஷன்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமும் பாத்தீங்கன்னா சேம் டிவி ஷோகேஸ் கலர். 2 பெட்ரூமே ஒரே கலர் காம்பினேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கிச்சன் மட்டும் லைட் கிரே டார்க் கிரே கலர் காம்பினேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே உங்களுக்கு எஸ்பிசில டிஃபால்ட் வர 15 கலர் உட்டன் ஃபினிஷிங்ல இருக்கும். சைடு வந்து நம்ம இந்த பேனலை கட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஜாம்சன் எஸ்பிசில ஒரு 4 பேனல் சைஸ் கொடுக்குறாங்க. அந்த 4 பேனல் சைஸ்னும் உங்களுடைய வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கார்பன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. சப்போஸ் சைடு கட் பண்ணாலுமே சைடு கட் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் உண்டான பீடிங் எல்லாமே இருக்கு. அதுக்கு உண்டான பீடிங் எல்லாமே நான் சைட்ல உங்களுக்கு போட்டோவா டிஸ்பிளே பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த பீடோவும் பாத்தீங்கன்னா
நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க வரும்போது இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வேலை செய்யும்போது கம்பல்சரி இருக்கும். ஸோ வேலையை முடிச்சுட்டு எத்தனை செல்ஃப் இருக்குன்றது நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் மெஷர்மெண்ட் கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பக்கல் வைக்கலாமா இல்லை பாக்ஸ்லேயே போகலாமா அப்படின்ற நிறைய ஆப்ஷன் இருக்காங்க. கடப்பக்கல் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் தான் வரும். இதே பாக்ஸ் டைப்ல நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்னா ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு இந்த சைடு டாப்பு பாட்டம் எல்லாமே மெஷர்மெண்ட்ல வரும். கம்பல்சரி ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக வரும். நிறைய பேரோட டவுட் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரா ஆப்ஷனு பேக் ஷீட்டு ஹேங்கர் பொசிஷன் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வார்ட்ரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வரும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து என்ன இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. நான் கால் பண்ணி கேட்கும்போது நிறைய சென்னையில் பொறுத்த வரைக்கும் பிளாட் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது, கடப்பக்கல் இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க வரும்போது வுட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஒர்க் மெத்தடில் பண்ணுவாங்க. பேக் ஷீட்டு ஒரு திக்னஸ், செல்ஃப் ஒரு திக்னஸ், டோர் ஒரு திக்னஸில் இருக்கும். நம்ம எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் அடிக்கிறோம். ஸோ அதனால் கம்பல்சரி வுட்டுக்கு ஈவனாகவே வரும். ஆனால் வுட்டை விட ஒர்த்தாக இருக்கும். இது வந்து ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா நீங்கள் 40-50 லட்சத்துக்கு வீடை கட்டுறீங்க, கடைசி 1 லட்சத்துக்கு 1.5 லட்சம் கம்பேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு இன்டீரியர் ஒர்க்கில் ஒரு 2 BHKனா கம்பல்சரி 2.5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 to 2.5லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்குமே வரலாம். அது உங்களோட ஒர்க்கை பொறுத்து உங்களுடைய தேவையை பொறுத்து தான் அதோட ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. நெக்ஸ்ட் கிச்சன் பார்த்துட்டு அப்படியே செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்கு. கிச்சன் ஃபுல்லாகவே லைட் கிரே டார்க் கிரே கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக கிளாசி லுக்கில் இருக்கும். உங்களுடைய ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் ஒரு 5 கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி லுக்கில் இருக்கும். மற்ற எல்லாமே வுட் ஃபினிஷிங்கில் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு லக்ஸரி ஃபினிஷிங்கில் கம்பல்சரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்ட் நம்ம மெட்டீரியலே பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஸ்லாப் வைக்கிறது இல்லை. ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்லாப் வச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸோட முடிஞ்சிடும். இல்லைனா இங்கே கீழே 2 ஷீட் கொடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படியே ஜஸ்ட் ஃப்ரண்ட்டை மட்டும் கவர் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல சிம்னி இப்போதான் வாங்கியிருக்காங்க. ஸோ சிம்னி வாங்கினதால ரொம்ப பெருசாக வரதுனால எந்த பாக்ஸுமே பண்ணல. ஆனால் ஒர்க் பண்ணுற முன்னாடி வீடியோவில் நம்ம அது பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல பாக்ஸ் வர மாதிரி. ஆனால் இப்போ பண்ணல. கீழே இங்கே வந்து 2 டோர் மட்டும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டு எல் டைப் டோர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே சிங்க்கு கீழே ஒரு டோர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் மாதிரி நம்ம மெட்டீரியலே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜாம்சன் எஸ்பிசியில் ஒரு வுட் அண்ட் லுக்கில் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் ஆகட்டும், ஒரு குவாலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே சைடு கட் பண்ணாமல் வேலை செய்யணும். அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு செக்ஷன் போட்டு பேனல் கிளிஞ்சஸ் வச்சுட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த இடத்த ஒரு சின்னதாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம இப்படி பண்ணாலும் பொருள் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நம்ம இப்படி திருப்பி போட்டிருக்கோம். இதுவுமே அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 4 ரேக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அக்சஸும் கம்பல்சரி இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கமெண்ட்ல வந்து எட்ஜஸ் வந்து காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எட்ஜஸ் எப்படி ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டோர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இந்த மேலே ஒரு கேப் வரும். அதோட டோர் எட்ஜஸ் தான் இது உங்களுக்கு. சப்போஸ் சைடு கட் பண்ணியிருந்தாலும் சைடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே சைடு கட் பண்ணி நம்ம வந்து எட்ஜஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த எட்ஜு கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாலுமே எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். கட் பண்ண மோல்டா ஃபுல் மோல்டா கம்பெனி மோல்டு இருக்கும். இது ரெண்டுமே இது கேப் இருக்கு. இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணி எட்ஜ் பெயிண்ட் வந்து போட்டிருக்கோம். ஆனால் அதுவே உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வுட் அண்ட் லுக் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஃபோல்டபுள் டேபிள் கேட்டிருந்தாங்க. இங்கே மிக்சின்னு அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்காக ஃபோல்டபுள் டேபிள் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எஸ்பிசியில் ஒரு சின்ன கிச்சன். இதோட கிச்சன் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. லாஃப்ட் இந்த 2 லாஃப்ட் கீழேயுமே நம்மளே பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த செல்ஃப் நம்மளே பண்ணதுனால அப்படியே மாஸ்டர் செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமில் நம்ம வந்து சேம் வுட்டன் பேட்டர்ன்லேயே ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸ்லைடிங் வார்ட்ரோப் போட்டிருக்கோம். ரொம்ப சின்ன வார்ட்ரோப் இது. 10க்கு 10 ரூம் சைஸ் கூட இல்லை. ஸோ அதனால நம்ம ஸ்லைடிங் போட்டு டோர் போட்டு ஓப்பன் பண்ணால் கம்பல்சரி காட்டுக்கு இடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைடிங் கொடுத்துருந்தோம். ஒயிட்டு ப்ளஸ் கிரிட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் தான் உங்களுக்கு சேனல் ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ்ல உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். இந்த ரேக் எல்லாமே கஸ்டமைஸாக ரேக் பிரிச்சு முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் டைப்ல போக வுட்டன் ஃபினிஷிங்ல நீட்டாக கிடைக்கும். இதே கல் வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த கல்லுக்கு சென்டர்ல இடத்துல தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த ட்ராவுமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான். ஸோ இது கஸ்டமைஸாக ரேக் பிரிச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அவங்க வந்து இது வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, பியானோ வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சைடு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் டிஃபால்ட் 15 கலர் வரும். அந்த 15 கலர்ல இந்த வீட்டில் வந்து ஒரு
4 கலரை வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜான்சன் பிராண்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துருக்கோம், சென்னையில் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கோம். ஏதாவது சென்னையில் என்கொயரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுல் டீட்டெயில் இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.